குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் ரிசோர்ஸஸ் வளங்கள் பற்றி பார்த்தோம். அதில் இயற்கை வளங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில் என்னென்ன வளங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி, புதுப்பித்தலின் அடிப்படையில் என்னென்ன வளங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பரவலின் அடிப்படையில் வளங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நாம் பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் வளங்களை பார்க்கலாம். Based on ownership, resources can be classified into individual resources, community owned resources, national resources and international resources. அதாவது ஓனர்ஷிப் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளங்களை வந்து 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், தனிநபர் வளம். அடுத்தது கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ்னால் சமூக வளங்கள். அடுத்தது நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் நாட்டு வளங்கள். அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னா தனிநபர் வளங்கள், இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ். அதாவது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், தனிநபர் வளங்கள் என்பது ஒரு தனிநபருக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கக்கூடியது தான் தனிநபர் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது அடுக்குமாடி கட்டிடங்களை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, community owned resources are resources which can be utilized by all the members of the community. அதாவது சமூக வளங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த வளத்தை பயன்படுத்தி கொள்வாங்க இல்லையா, அதை தான் சமூக வளம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தனிநபருக்கு மட்டும் சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு பேர். அடுத்தது national resources. National resources are resources within the political boundaries and oceanic area ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, நாட்டு வளங்கள்னால் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலப்பகுதி, அதுக்கு மட்டும் இல்லாமல் பெருங்கடல் பகுதி, நிலப்பகுதியும் பெருங்கடல் பகுதியும் சேர்த்து அதுக்கு உட்பட்ட வளங்கள் எல்லாமே நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இருந்தாலும் சரி, ஓஷனிக் ஏரியாவாக இருந்தாலும் சரி, பெருங்கடல் பகுதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு உட்பட்ட வளங்கள் எல்லாமே நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மலைக்காடுகளை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். International resources are all oceanic resources found in the open ocean. அதாவது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா, எந்த ஒரு நாட்டினுடைய எல்லைக்கும் உட்படாத அந்த பெரிய திறந்தவெளி பெருங்கடல் பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு சொந்தமான நிலப்பகுதி பெருங்கடல் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் எந்த ஒரு நாட்டினுடைய எல்லைக்கும் உட்படாத அந்த மிக பரந்த பெரிய கடல் பகுதியை காணப்படக்கூடிய வளங்களை பன்னாட்டு வளங்கள், இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜியன் கேன் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி ஆஃப்டர் அண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். அதாவது இந்த பகுதிக்கு உட்பட்ட வளங்களை உலக நாடுகளுக்கிடையேயான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆம்பர் கிரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திமிங்கில புனுகு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு டு யூ நோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது வெப்பமண்டல மலைக்காடுகள் என்னன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதாவது உலகினுடைய மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா அங்கே மருந்து
மருந்துகள் தயாரிப்பதற்கு தேவையான மூலிகைகள் வந்து மூலிகை தாவரங்கள் எல்லாமே அந்த வெப்பமண்டல மலைக்காடுகளில் கிடைக்கிறதுனால அது வந்து உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. Tropical rainforests are called the world's largest pharmacy as 25% of their natural vegetation are medicinal plants. அதாவது 25% தாவரங்கள் வந்து மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் அங்கே அந்த பகுதியில் வந்து காணப்படுறதுனால அதை வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பமண்டல மலைக்காடுகளை வந்து அழைக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த மருந்து தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சின்கோனா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஆம்பர்கிரீஸ் அப்படின்னு சொல்லினா என்ன அப்படின்னா திமிங்கல புனுகு. ஆம்பர்கிரீஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்பெர்ம் வேல். அதாவது ஸ்பெர்ம் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிங்கலம் இருக்குது. ஸ்பெர்ம் வேல் அப்படிங்கிற ஒரு திமிங்கலத்திலிருந்து பெறக்கூடிய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆம்பர்கிரீஸ் அப்படிங்கிறது. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. A pound 0.454 kilogram of sweet smelling ambergris is worth $63,000 and used in perfume industries. அதாவது ஒரு பவுண்டு திமிங்கல புனுகுனுடைய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா $63,000 மதிப்புடையதாக கருதப்படுகிறது. அப்போ அத்தகைய விலை மதிப்பு அதிகமாக உடையது தான் இந்த திமிங்கல புனுகுங்கிறது. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்காக இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது வந்து மேன்மேட் ரிசோர்சஸ். அதாவது மனிதனால் இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களை பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேன்மேட் ரிசோர்சஸ், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களை பற்றி பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் மோடிஃபைடு ஆர் processed by technology into man-made resources. அதாவது இயற்கை வளங்கள் தொழில்நுட்பத்தினால மாற்றுருவம் செய்யப்பட்டு புதிய பொருளாக கிடைக்குது இல்லையா, அதை தான் வந்து மேன்மேட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை பலவித தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு ஒரு பொருளாக வந்து மாற்றம் செய்யப்படுது இல்லையா, அந்த மாற்றம் செய்யக்கூடிய பொருளை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் ப்ராசஸ்டு டு கெட் சுகர். இப்போ சுகர் கேன் அப்படிங்கிறது வந்து கரும்பு. அது வந்து இயற்கையாக ஒரு தாவரம், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த இயற்கையிலேருந்து நாம் வந்து அதை என்ன பண்ணுறோம், பல ப்ராசஸ் பண்ணி அது வந்து அதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சுகர் கிடைக்குது இல்லையா, சர்க்கரை கிடைக்குது இல்லையா. அப்போ அந்த கரும்பிலேருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பை மேன் கேன் ஆல்சோ பி கால்டு மேன்மேட் ரிசோர்சஸ். எல்லா மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா கட்டுமானங்களும் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோட்ஸ், பாலங்கள், வீடுகள், சாலைகள், இது எல்லாமே வந்து மனிதனால் இயற்கையாக கிடைக்கிறது கிடையாது, மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது. அதனால் இதெல்லாமே வந்து மேன்மேட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. This transforming of raw materials into finished goods is called secondary activities. இந்த மூலப்பொருளிலிருந்து வேறு, அதாவது மூலப்பொருள் அப்படிங்கிறது முதன்மை பொருள் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அந்த மூலப்பொருள், அந்த இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருளிலிருந்து வேறு ஒரு பொருளாக மாற்றம் செய்யுது இல்லையா, மாற்றம் செய்யப்படுது இல்லையா. அதாவது இப்போ எப்படி கரும்புலேருந்து சர்க்கரை கிடைக்கிது, கரும்புங்கிறது வந்து முதன்மை பொருள், அதில் வந்து அந்த ஒரு மூலப்பொருள், கரும்புலேருந்து சர்க்கரை அப்படிங்கிற ஒரு மாற்று பொருள் கிடைக்குது இல்லையா, அந்த மாற்று பொருளுடைய ஆக்டிவிட்டீஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இரண்டாம் நிலை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேன் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆர் த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த செயல்பாடு, அதாவது கரும்பிலிருந்து சர்க்கரை அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து மனிதனுடைய திறமையும் அவனுடைய சிந்தனையின் மூலமாக தான் அதுலேருந்து இப்போ சுகர் கேன்லேருந்து சுகரை வந்து கண்டுபிடிச்சிருக்கான், சுகரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு என்ன, அந்த செயல்பாட்டுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை தேவை அப்படின்னா மனித திறனும் அவனுடைய சிந்தனையும் தான் அடிப்படை தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சது. நாளைக்கு வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.